அண்மை செய்தி. சென்னை காவல் ஆணையர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர் வணக்கம். சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருணை தேர்தல் ஆணையம் மாற்றியிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு உட்பட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியான நாள் முதல் மாநிலத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. இதனைத் தொடர்ந்து தேர்தலுக்காக மாநிலத்தில் இருக்கும் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து உள்ளிட்ட உத்தரவுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. சட்டமன்ற தேர்தலில் நடைபெற இருக்கும் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் முருகானந்தம், லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆகியோரை கடந்த 8ஆம் தேதி தேர்தல் ஆணையம் மாற்றியது. இதனைத் தொடர்ந்து புதிய தலைமைச் செயலாளர் சாய்குமார் நியமிக்கப்பட்டு அவர் உடனடியாக பதவியேற்றார். அதேபோல் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக இருந்த சந்தீப் மிட்டலை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு மாற்றத்திற்கு நாட்டு மக்களின் நம்பிக்கை பெறும் வகையில் நம்ம அரசியல் சட்ட முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தின் நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சென்னை காவல் ஆணையர் அருணை மாற்றியும் புதிய காவல் ஆணையராக அபின் தினேஷ் போட்டார் ஐபிஎஸ் தற்போது தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிறது. நாளை காலை 11 மணி அளவில் இந்த பதவியை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவர் 1997ஆம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரியாக தனது பணியை தொடங்கி தற்போது அமலாக்கத்துறை டிஜிபியாக இருந்து வந்த அவர் இதுக்கு முன்பு தாம்பரத்தின் காவல் ஆணையராக இருந்த அவர் தற்போது சென்னை காவல் ஆணையராகவும் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அரசியல் வட்டாரங்கள் மட்டுமல்லாமல் காவல்துறை வட்டாரங்கள் இது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.